பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமா இருக்கிறதுனால, அதுவும் குரு பகவானுடைய வீட்ல குருமங்கள யோகத்தோடும், செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல நெறைய பேருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்பு முனைகளை, கடந்த காலங்கள்ல வெறுப்புக்கள சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க, ஒரு சிறப்புக்களை அல்லது பொறுப்புக்களை தொழில் ரீதியான வகையில எழில் கொஞ்சம் ஏற்றங்கள சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே மண்ணுல போட்ட காசும், பொன்னுல போட்ட காசும் வீண் போகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மண்ணுல போடக்கூடிய காசு அப்படிங்கிறது பூமிகாரகன் செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய வீட்ல இருக்கிறதுனால நல்லது. அதே மாரி பொன்னுல போடக்கூடிய காசுக்கு குரு பகவான் வந்து சாதகமா இருக்கிறது நல்லது. மன்னவன், பொன்னவன் என்று போற்றப்படுகிற இந்த குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில இருக்கிறதுனால, எப்படி பார்த்தாலும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத மனோபயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அதற்கு மேல ஒரு மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான்